அண்ணாமலையின் புதிய கட்சி மக்கள் சேவை கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை வந்து தொடங்கியிருக்காரு. என்ன அப்புறம் தொடங்கியிருக்காரா? இது வரைக்கும் நியூஸில் இன்னும் விலகல் கூட போடலை. விலகிட்டார்னு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. பட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க தொடங்கிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், இன்னும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூட வரல இன்னும். ஆனால் அதுக்குள்ளே இங்கே இந்த கட்சி இப்போ கட்சியோட நேம் இதுதான், கட்சி இந்த கட்சியிலேருந்து விலகுறாரு, பிஜேபி விட்டு விலகுறாரு. அப்படி விலகணும்னா அங்கே ஒரு மத்திய அமைச்சர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை வாங்க போகிறாரு, இல்லைனா திரும்பவும் பாஜகவோட மாநில தலைவர் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பலவித உருட்டுகள் போயிட்டுருக்கு. மிகப்பெரிய உருட்டு என்னென்னா, ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு, அதாவது நான் அந்த பிஜேபியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் உருட்டா இல்லைனா வந்து நம்ம கொஞ்சம் பயம் காட்டிகிட்டு இருக்கு. பயம் மீன்ஸ் என்னென்னு சொல்கிறேன்னா, இங்கே ஒரு ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்களான்னு தெரியாது, எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு ஏதாவது தள்ளுறாங்களா, எதை பயன்படுத்தி கொள்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா பிஜேபி பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவங்க எங்கெங்கே டைம் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு. மேபி இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று நம்ம பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோன்னா, பிஜேபி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது யார்? அண்ணாமலை. பிஜேபி மாநிலத்தில் வந்து அண்ணாமலை போஸ்ட்டை எதுக்கு தூக்குனாங்க? எடப்பாடி. ஏன்னா எடப்பாடி வந்து பிஜேபியோட தலைவராக அண்ணாமலை இருந்தார்னா அவர் கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட தெளிவான ஒரு முடிவில் இருந்தார். அதனால் வந்து அண்ணாமலை வந்து ஓரங்கட்டப்பட்டார். இந்த எலெக்ஷன்லேயும் அவர் நிற்கலை. போன எலெக்ஷன் நின்னார், இந்த எலெக்ஷனில் நிற்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஓரங்கட்டப்பட்ட மாதிரி தெரிஞ்சுச்சா? இவ்வளோ பெரிய ஒரு பிஜேபின்னு சொல்லிட்டு இங்கே பாதி பேருக்கு தெரியாமல் இருந்தது. அதாவது ஒன்று நம்ம ஒத்துக்கணும், பிஜேபின்னு சொல்லிட்டு மழுங்கி கிடந்த ஒரு கட்சியை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தது காரணமே அண்ணாமலை தான். நிறைய பேருக்கு இளைஞர்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது அண்ணாமலைக்காக தான். இங்கே கட்சின்னு ஒன்று விட்டுறதை விட்டுட்டு அண்ணாமலை அவர்கள் பின்னாடி சுற்றுறது நிறைய யங்ஸ்டர் தான் நிறைய பேர் வந்தாங்க. அப்படி பூமாக இருந்ததை நீங்கள் வந்து ஒரேடியாக சொல்லி முடிச்சிட்டிங்க. இப்போ பிஜேபியோட என்ன பிளானாக இருக்குன்னா, நம்மளால் தமிழ்நாட்டில் கால் வாங்க முடியாது, காலையும் வைக்க விட மாட்டானுங்க, ஜெயிச்சாலும் 1 சீட்டு 2 சீட்டு தான் வைக்கணும், நம்ம ஆட்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்க மாட்டேங்குது. ஏடிஎம்கே டோட்டலாக காலி ஆயிடுச்சு. டிஎம்கே அங்கேயே பிளவுகள் ஏற்பட்டுருச்சு. அவங்க கூட்டணி வர்றது அவ்வளோ சான்ஸ் இல்லை. ஏன்னா அவனை எதிர்த்து தான் நம்ம இங்கே ஒரு ஆட்சியே பண்ணிட்டு நம்மளை எதிர்த்து தான் அங்கே ஒரு ஆட்சியே இது பண்ணானுங்க. அப்படின்ற இருக்கும் பட்சத்தில் வந்து நம்மளால் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் பட்சத்தில் அப்போ யாரை பயன்படுத்தி கொள்ளணும்னா அண்ணாமலை அவர்கள் தான். அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன வாய்ப்பு இருக்குன்னா, பிஜேபி அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டு நீ வந்து எங்களை எதிர்க்கிற மாதிரியே ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீ ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வேலைகளை பாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக இது ஒரு மூவாக பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அசம்சன் தான் வைக்க முடியும், ஒரு சந்தேகம் தான் எழுப்ப முடியும். ஒரு வேளை அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் தான் எழுப்ப முடியும். மேபி அதுக்கான சான்ஸ்களும் இருக்குது. இங்கே நிறைய நியூஸ் சேனல் வந்து ஒரு உருட்டுட்டு இருக்காங்களா, அது உண்மையாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு பல கற்பனையாக எழுதிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து அதை வந்து எதாக இருந்தாலும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏதோ June 4 இப்போது அவரோட பிறந்தநாள் நினைக்கிறேன், அண்ணாமலையோட பிறந்தநாள், அப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மேபி அதுக்கான சான்ஸ்களும் இருக்குது. பார்க்கலாம், பொறுத்திருந்து இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இதுக்கெல்லாம் காரணம் யார்? ஒன்று கேட்டுக்கலாம். ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி அது வந்து பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டுங்க, அவ்வளோதாங்க. அதோட வந்து அந்த ஒரு காலம் வந்து பொற்காலம்னு சொல்லுவாங்களே, ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பொற்காலம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காலம் வந்து இங்கே முடிய ஆரம்பிச்சிருச்சு. ஏடிஎம்கேட எதிர்காலம் வந்து நம்ம 0வில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு ஏடிஎம்கே எவ்வளோக்குள்ள பின்னாடி தள்ளுன்னு சொல்லிட்டு இங்கே யாருக்கும் தெரியாமல் இருக்குது. ஏடிஎம்கே மேலே இருக்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட்டு நம்பிக்கையெல்லாம் உடஞ்சிருச்சு. இந்த ஏடிஎம்கேக்கே நம்ம ஓட்டு இந்த ஒரு கோடி ஓட்டு கூட இனிமேல் வர்ற எலெக்ஷனில் விழாது. அடித்து சொல்கிறேன், இந்த நம்ம வர்ற எலெக்ஷனில் நாம் தமிழருக்கும் ஏடிஎம்கே ஒரு போட்டி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்குள்ள தான் யார் இந்த 4வது இடம் 3வது இடம்னு சொல்லிட்டு யார் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்க தான் சண்டை போடுற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பின்னாடியாக நீங்கள் நினைப்பீங்க, எழும்பி வர்ற கட்சி எழும்பாத கட்சி இதெல்லாம் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஏடிஎம்கே வந்து பின்னாடி போயிடுச்சு. டிஎம்கேல நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பிளவுபட்டுருச்சு. உங்களுக்கு புரியுதா? கிட்டத்தட்ட வந்து 28 கூட்டணி கட்சிகள் சேர்ந்தது தான் இந்த டிஎம்கே. அப்படிப்பட்ட ஒரு டிஎம்கே இப்போ வந்து கூட்டணிக்குள்ளேயே ஏற்கனவே கூட்டணி அமைக்கும் போதில் பல பிரச்சனைகள் வந்துச்சு இந்த எலெக்ஷன் அப்போ. பட் இப்போ வந்து அது வெளிப்படுது. இது வரைக்கும் டிஎம்கே வந்து என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, விசிகே. இப்போ அந்த கட்சியில் வந்து காங்கிரஸ், விசிகே இந்த 2 ஒரு மிகப்பெரிய கட்சின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா பல காலமாக இருக்குது, அவங்க கட்சியை வழி நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் தோல் திருமாவளவன் மேலெல்லாம் அவங்க சமுதாயத்தை மக்கள் வந்து அவ்வளோக்குள்ள வந்து ஒரு பாசம் புரிதலோடு தான் இன்னும் இருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக் கட்சி இவங்களெல்லாம் வந்து
டிஎம்கே வந்து நாங்கள் தான் ஒரு செக்யூராக வச்சுருக்கோம், எங்ககிட்ட இருந்த மட்டும் தான் நீங்கள் ஒரு செக்யூராக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வெளிநாடகம் நடத்திட்டு இருந்துச்சு. பட் நீங்கள் உண்மையாக ஒன்று கவனித்து பார்த்தீங்களா, அப்படிலாம் கிடையாது, உன் கட்சியை நாங்கள் வளர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை பிடிச்சி வச்சுருந்தாங்க. இப்போ இதுக்கான ஒரு வாய்ப்புக்கு கிடச்சிச்சா, யாருக்கு விசிகேக்கெலாம் கிடச்சிச்சு, அமைச்சர் போஸ்ட் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இப்போ வந்து அவங்க கட்சி வந்து துவண்டு போன கட்சி வந்து எலும்பி வருதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது டிஎம்கேக்கு காண்டாகும் போச்சுலாம் பல வார்த்தைகளை வந்து அள்ளி வீசிட்டு இருக்காங்க. பல இடத்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, பல இடத்துல ஸ்பைடர்மேன் மாதிரி தாவிலாம் விடுறாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் ஒருத்தரே வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு வேணாம் ட்வீட் ஒன்று போட்டு டெலிட் பண்ணிட்டார். இப்போ அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து விசிகே மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்குது, பாசம் இருக்க இடத்துல தான் கோவம் இருக்கும். இது எப்படி சொல்கிறது, பாசம் இருக்க இடத்துல தான் கோவம் இருக்குமா, இது எப்படிங்க எடுத்துக்கிறது? நீங்கள் வந்து எப்படி அங்காளி பங்காளி சண்டையா, நீ வந்த வாயில் வந்தது அடிச்சு விடு, நீயும் கேவலமாக பேசு நானும் கேவலமாக பேசுகிற, கடைசியில் ஒட்டி உறவாடுன்னு சொல்கிற மாதிரியா? தயவு செஞ்சு சொல்கிறேங்க, தொல் திருமாவளவன் அவர்கள் திரும்பவும் டிஎம்கே கூட போய் ஜாயின் பண்ணி ஒரு அலைன்ஸ் கூட்டணியோட இருக்காங்கன்னா அந்த கட்சியை மூடி விழா நடத்திட்டு போயிட வேண்டியதான், சுயநலம் பிடிச்சவர்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிட வேண்டியது. ஏற்கனவே அது கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபித்தார். ஏன்னா டிஎம்கே ஆட்சி கூட்டணியில் இருக்கும் போச்சுல எவ்வளவோ குற்றங்கள் நடந்துச்சு, ஏன் ஆணவ கொலைலாம் எவ்வளோ நடந்துச்சு, எங்கே போயிருந்தார் திருமாவளவன் அவர்கள்? முக்கியமாக நிறைய பேசணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேச முடியும். அப்படிலாம் வாயை திறக்காமல் அவ்வளோக்குள்ள முட்டு கொடுத்தது டிஎம்கே கிடையாது, தோல் திருமாவளவன் அவர்கள் தான். அப்படிப்பட்டவர் ஒரு கட்சியை விட்டு இப்போ வெளியே நீங்கள் தயவு செஞ்சு டிஎம்கே கூட வந்துட்டு குரல் கொடுங்க. இப்போ டிவிக்கே தப்பு பண்ணாலும் அதுக்கு வந்து குரல் கொடுங்க தான் நான் சொல்கிறேன். இங்கே யாரும் குரல் கொடுக்கக்கூடாது இல்லை, டிவிக்கே கவர்மெண்ட் தப்பு பண்ணதான் அப்போ பேசுங்க, அது தப்புன்னு சொல்லலையே. அதனால் இங்கே வந்து டிஎம்கேலையும் பல சலசலப்புகள் உருவாயிருக்கு. எல்லா கட்சி தலைவர்களும் ஆமாம் டிஎம்கே ஏடிஎம்கேயும் கூட்டணி அமைச்சு டிவிக்கே கூட்டணி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டணி அமைக்கலான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிறைய பேசிட்டு தான் இருக்காங்க. இப்படி அவங்க மேலே இருக்க ஒரு ட்ரஸ்ட்டும் குறைஞ்சிட்டு இருக்கு. ரெண்டாவது ஜென்செட் இளைஞர்கள்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நல்லது தாங்க. கொஞ்சம் ஒரு விதத்தில் ஜென்செட்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இளைஞர்களை உள்ளே கொண்டு வரும்னு நினைக்கிறது கரெக்ட். பட் அதே வந்து கோமாளிகளை கூட்டு வராதுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு மீட்டிங்லாம் நடத்தினீங்க, பல கோமாளிகள் பேசுது, அந்த மாதிரி கோமாளியில் கூட்டு வராதிங்கன்னு தான் சொல்கிறேன். கொத்தடிமை, ஆமாம் கொத்தடிமை தான் சொல்லுது, 200 ஊபிஸ் தான் சொல்லுது, என்னொன்று விஜய் என்ன மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கு. அந்த பைத்தியத்தெல்லாம் என்ன சொல்லுன்னு தெரில. இப்போ இப்படிப்பட்டதுக்கெல்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், கட்சியை விட்டு நீக்கிடுங்க. இப்படிப்பட்டவங்க உங்கள் கட்சிக்கு தேவையில்லாத அணிகள். அதனால் வந்து தயவு செஞ்சு இது உங்களெல்லாம் வந்து எப்படி சொல்லுன்னு தெரில. ஒரு ஜென்செட் மீட்டிங்னு வைக்கிறீங்க, அங்கே வந்து நீங்கள் தோத்தக்காரன் இன்ஸ்டாகிராம் சொல்லி இன்னும் கூவிட்டு இருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி தான் கூவிட்டு இருக்க முடியும். இருக்கிற பெர்சன்டேஜ் போக போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விஜயோட ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. விஜயோட ஆட்சி சரியில்லை, அது வந்து இங்கே உங்களுக்கு வந்து அது எடுபடலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு தனிப்பட்ட அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு அதை ஓரம் கட்டிட்டு கரெக்டான ஒரு அரசியல் வேவுக்கு வாங்க. சரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாங்க. நீங்கள் தான் இப்போ அரசியல் புரிதல் இல்லாத மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல ஃபைட் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எதுவும் சும்மா டேரெக்டாக ஒரு அட்டாக் பண்ணுறது நிப்பாட்டுங்க. அதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அதுக்கு அவங்களோட ஆதரவு இருக்குமா இருக்காதா? இங்கே ஒரு வெற்றிடம் ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கு அப்படின்ட்டு. இப்போ பரவலாக பேச்சுக்கள் என்ன போயிட்டு இருக்குன்னா, ரஜினிகாந்த் ஆசி பெற்ற அண்ணாமலையோட புதிய கட்சி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும் போதில் வந்து இதுக்கு பேக்கில் வந்து ரஜினிகாந்த் இருக்கிறாரா? அப்போது இங்கே உங்களுக்கு புரியுதா, விஜய் வேஸ் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்கிறது இங்கே அரசியல்லையும் உருவாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்க முடியும். மேபி இது வந்து நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம், நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம், இன்றைக்கே திரும்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். நான் இந்த வீடியோ ஒரு நாள் டிலேயாக தான் நான் எடுத்துகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போஸ்ட் ஆகிறது அடுத்த நாள் தான் போஸ்ட் ஆகும். அப்படின்ட்டு இருக்கும்போது இதை எப்படி இந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பித்தா இதுக்கான அவங்களோட ஆதரவு எப்படி இருக்கும்? மேபி வந்து அவர் ஏடிஎம்கே சப்போர்ட்ஸ் நிறைய பேர் அவங்க எடுத்துருவார், அது உறுதி. அது போக இப்போ எப்படி இருக்குன்னா, அவர் கட்சி ஆரம்பித்தார்னா விஜய் வர்ஸ் அண்ணாமலை தான் இருக்கும். 2 யங்ஸ்டர் இருக்கும் போதில் இவர் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனையோட நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ப்ரெஸ் மீட் வச்சு என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கான சரியான ஆன்சர் அவர் சொல்லிட்டு போயிடுவார். அவர்கிட்ட நீங்கள் என்ன வாயை பிடுங்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க, அவர் உங்களை மூச்சு விட்டு போயிடுவார். விஜய் அவர்கள் வந்து மீடியாவே சந்திக்க மாட்டார், பட் அவரோட ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. மொத்தத்தில் வீட்டுக்கு ஒரு விஜய் இருப்பான்னு சொல்கிற மாதிரி அவர் வீட்டுக்குள்ளே எல்லார் வீட்டுக்குள்ள முன்னாடியே போயிட்டார். இப்போ இதெல்லாம் கவர் பண்ணி அண்ணாமலை எப்படி பிடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி தனி கட்சி ஆரம்பித்தா இல்லைனா ஒரு பிஜேபியோட கண்டினியூ பண்ணுறது, இல்லைனா மாநில தலைவராக இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். மேபி இன்னும் ஒரு 2 நாளைக்குள்ள தெரிஞ்சிடும், பார்க்கலாம்.